அக்கா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் தேர்தல் களத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாரு. 234 தொகுதியிலும் பெண்களுக்கும் ஆணுக்கும் சமமான தேர்தலில் போட்டியிட வச்சார். இப்பொழுது கட்சி பொறுப்புகள்லையும் பெண்களை சமமாக எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர்னு சொல்லிட்டு சம உரிமை கொடுத்துட்டு வராரு. இதை எப்படிக்கா பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான். அது இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா யாருமே பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கல. ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ கூட 33% இடஒதுக்கீடுன்றதே ஒரு கேள்விக்குறி சொன்னாங்க. ஆனால் அதை சாத்தியப்படுத்த முடியல. அவங்களால ஒரு பெண்ணாக இருந்து கூட அவங்களால சாத்தியப்படுத்த முடியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் கூட பெண்களுக்கு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ திராவிட கட்சிகளை பார்த்தீங்கன்னா பெண் உரிமை, பெண் விடுதலை, சமூக நீதி இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அது சாத்தியப்படுத்த முடியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுத்துது. அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டுட்டு போய் இன்றைக்கு பெண்கள்னாலே ஒரு அடிமைன்றதை மாற்றி இன்றைக்கு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. இது மட்டும் வேட்பாளர் மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா எல்லா பொறுப்புகளுமே, மண்டல பொறுப்பாக இருக்கட்டும், மாநில பொறுப்பாக இருக்கட்டும், தொகுதி பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, கிளை பொறுப்பு, எல்லாத்துலேயும் பெண்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் என்றதை சும்மா பெயரளவில் இல்லாமல் இன்னைக்கு சாத்தியப்படுத்தி இன்றைக்கு வரலாறு, இன்றைக்கு ஒரு ஒட்டுமொத்த அரசியல் தலைமை இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ மற்ற திராவிட கட்சிகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேட்பாளராக நிற்கிறதா இருக்கட்டும், ஒரு வேளை பொறுப்பாளராக இருக்கிறவங்களா இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசியல் பின்புலம் அவங்களோட பிள்ளைகளோ இல்லை அவங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லாட்டி பணக்காரர்களுக்கோ தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பெண்கள் என்றாலே அவர்கள் சாமானியர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் சரித்திரம் படைப்பவர்கள் என்று ஒரு உதாரணமாக இன்னைக்கு அண்ணன் சீமானை செஞ்சுட்டு இருக்காரு. பொதுவாக பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சீமான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு செல்வார் அப்படின்ற போல பேசிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே சீமான் கூட்டணிக்கு செல்வாரா? இதெல்லாம் ஒரு காமெடியான ஒரு விஷயம் தான் அது. இப்போது எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இப்போது மற்ற கட்சிகள் என்ன சொல்கிறது, பாஜகவோட பி டீம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், மனித குலத்தினுடைய எதிரி பாஜக அப்படிங்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பாஜக செஞ்சிட்ருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் பாலியல் வன்கொடுமைகளும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இந்த பாஜக அரசில் வந்துட்டு இருக்கு. உறுதியாக நாங்கள் கூட்டணி கிடையாது, எங்கன்னா உறுதியாக கூட்டணி கிடையாது. இப்போ எங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னா எங்கள்கிட்ட அரசியல் பின்புலம் கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக வெளிச்சம் கிடையாது. இருந்த போதிலுமே கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 14 ஆண்டுகள் மேலாகுது. இதுவரையுமே எந்தவித ஆதரவுமே இல்லாமல், யாரோட ஒத்துழைப்புமே இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி இன்றைக்கு 36 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உயர்ந்து நிற்குது. அப்படின்ட்டா இது கூட்டணி இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி நிற்கிறதுனால தான் இந்த மாதிரியான நிலை வந்திருக்கு. இன்னும் வருகின்ற அடுத்தடுத்த தேர்தலையும் எங்கன்னா தனிச்சு தான் போட்டிடுவார், உறுதியாக நிற்பார், தனிச்சு தான். தொடர்ச்சியாக சீமான் தனிச்சு நின்னா, தொடர்ச்சி தோல்விகளை சந்திச்சா சீமானோட தங்கிகள் சோர்வடைஞ்சிருவாங்க, பின்னடைவு ஏற்படும், அவங்க விலகிடுவாங்க அப்படின்ற போல பொதுவான கருத்து ஏற்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே சோர்வடைவீங்களா? இல்லை, சோர்வடைகிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இப்போ கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நானே 2 முறை வேட்பாளராக போட்டிகிட்ருக்கேன். 2019 பார்த்தீங்கன்னா 8112 வாக்கு வாங்கினேன். 2021 26,300 வாக்குகள் வாங்கினேன். இப்போ இதுவே உங்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அசுர வளர்ச்சி தான். அதாவது எந்த ஒரு கட்சியுமே முன்னாடி சொன்னது போல் யாரு கூடயுமே கூட்டணி இல்லை, தனிச்சு போட்டிட்டு எந்தவித வலிமையுமே இல்லாமல் தனிச்சு போட்டிட்டு இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்குறதே பெரிய விஷயம். இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா எங்களோட உண்மையும் நேர்மையும் தான். நாங்கள் இங்கே பணத்துக்காகவோ இல்லை பதவிக்காகவோ யாருமே நிற்கல. இனத்தின் விடுதலைக்காக ஒரு மகன் இங்கே வந்தார், அவரை நம்பி நாங்கள் கை கோத்து நிற்கிறோமே தவிர இவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம். எங்கள் அண்ணன் சொல்கிறது போல் இது மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் எங்கள் அண்ணன் முன்னெடுத்து போயிட்டுருக்காரு. அவரு கை கோர்த்து நாங்கள் நிற்போம். உறுதியாக நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம். வென்றாலும் தோற்றாலும் அண்ணன் கூட தான் நிற்போம் நிச்சயமாக. ஆனால் 2026 மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வரும், உறுதியாக வரும்.